அமெரிக்கால பைடன் அரசாங்கமா இருக்கட்டும், இல்ல ட்ரம்ப் அரசாங்கம் மட்டும் 2 கட்சிகளும் ஒரே வேலைய தான் பண்ணுவாய்ங்க. ஆனா, அந்த 2 கட்சிகளுக்குள்ள பெரிய டிஃபரன்ஸ் மாரி தெரியும். அடிப்படையில ஒரு வேல தான். அந்த ஒரு வேலையில இந்தியா எப்படி மைலேஜ் எடுக்குது, இந்தியா எப்படி தப்பிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்தியாவோட வளர்ச்சியே முடிவு பண்ணப்படும். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இது உண்ம. இந்தியான்னு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகமும். ஏன் அப்படின்னா, அண்ணே அமெரிக்கா. அப்படி பைடன் நிர்வாகம் எடுத்த முடிவு அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா ராணுவ ஆபரேஷன் சார்ந்து எங்கேயும் நான் செலவு பண்ண மாட்டேன். 5 காசு செலவு பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டா குடுத்த டிஃபென்ஸ பூரா சவுதியில இருந்து தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நீயே பொழைச்சுக்க அப்படின்னு. அதே மாரி ஆப்கானிஸ்தான்ல பெரிய அளவுல அரசாங்கம் அப்படிங்கிறது, அதாவது அமெரிக்க நிர்வாகம் அரசாங்கம் வந்து பொத்துன்னு கைவிட்டு வெளியில ஏறிருச்சு. ஆனா அதுக்கடுத்து ராணுவம், உளவுத்துறை இன்னும் சொல்லப்போனா அந்த பகுதிகள்ல வேலை செஞ்சு ரிட்டயர்ட் ஆகி வாடகை ராணுவம் நடத்துறவர்களோ, இல்ல வேற பிசினஸ்ல இருக்கிறவர்கள் கூட வாடகை ராணுவத்த கூட்டிட்டு வந்து, அவர்களோட முக்கியமான இன்ஃபார்மர்கள எல்லாம் திருப்பி கூட்டிட்டு போனது சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அந்த அளவு படார்ன்னு விட்டு போயிட்டாங்க. இவ்வளவு சிக்கனம் எதுக்குடா? அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு ரீசன் நான் ரஷ்யாவ நோக்கி போறேன். அவ்வளவுதான். அப்படிங்கிறது மட்டும் தான் பைடனோட குறிக்கோள். செலவுகள குறைச்சுச்சு பைடன் சார்ந்த கட்சி. ட்ரம்ப்பும் அதேதான். சீனாவ நோக்கி போறதுக்கு முன்னாடி அமெரிக்க செலவுகள் அப்படிங்கிறது குறைக்கப்படுது. எப்படி? எல்லாத்துலயும். ராணுவம் கூட இங்க பிரச்சனை கிடையாது. அதையும் நான் பிரசன்ஸ தூக்கப் போறேன் அப்படின்ட்டாரு. ராணுவத்த விட குட்டி கலாட்டா பண்றதுக்குன்னு 1 டசன் என்ஜிஓக்கள கையில வச்சு ஆப்பரேட் பண்றார்கள். அத தூக்கி வீசணும் அப்படிங்கிறது தான் அதோட ஆணி வேரு. அதாவது பல விஷயங்கள் செயல்பட்டாலும் அமெரிக்கா ஒவ்வொரு சிஸ்டம் வச்சிருக்கும். அதான் ஆணிவேர். அப்படிதான் யுஎஸ்ஏடு. அந்த நிர்வாகத்த போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாரி இறங்கி மக்கள் ஆதரவு வேணும் ஒரு விஷயத்த செய்யறக்கு. அதனால அங்க உள்ள பேப்பர்கள பூரா தூக்கி வெளில போடுறார்கள். செய்யறது பூராமே வீணா போன வேலைகள். அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவா 1000 விஷயம் செஞ்சா, அவனுக்கு ஆதரவாவும் அதுல ஒரு 10, 15 விஷயங்களும் செய்றாய்ங்க அப்படிங்கிறது தான். இங்க 10, 15 அப்படிங்கிறது பல மில்லியன், பில்லியன்னு போயிருது. அதனால ஒட்டு மொத்தமா இந்த செலவுகள குறைக்கிறார். சரி இம்புட்டு வேகமா குறைச்சு என்ன பண்ண போறாய்ங்க? அண்ணன் அமெரிக்கா ரிட்டயர்ட் ஆக போதா? உலக அரசியல்ல நான் சமத்து பிள்ளையா நின்னுக்கிறேன்ப்பா. யாரும் இனிமே நம்பர் 1 பொசிஷன்ல இருந்து விளையாட வேணாம். எல்லாரும் சமம். இந்த நம்ம ஊர்ல சொல்லுவார்கள். எங்க கட்சியில தலைவரே இல்லப்பா. எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னு. அப்படி திட்டத்துக்குள்ள அமெரிக்கா கொண்டு வருமா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் கணக்கே கிடையாது. அந்த மாரி எந்த சிஸ்டமும் ட்ரம்ப் கிட்ட கிடையாது. அமெரிக்கர்கள்கிட்டயே கிடையாது. நம்பர் 1 நான் தான். 2வது பொசிஷன் அப்படிங்கிறது 102ல போய் நின்னுக்க. ஆனா 1க்கு அடுத்து வர 2ல நிக்காத அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட தியரி. அப்ப இவ்வளவு விரட்டி செலவுகள குறைக்கும்போது எதுக்கு அப்புட்ன்னா, அண்ணன் அமெரிக்கால இப்ப அண்ணன் யாரு? ட்ரம்ப். ட்ரம்போட டார்கெட் யாரு? சீனா. சீனாவ நெருங்குறக்கு முன்னாடி புயல் வேகத்துல அவர் கிளியர் பண்றாரு. பைடனும் இதத்தான் செஞ்சாரு. ஆனா பைத்தியக்காரத்தனமா கிளியர் பண்ணாரு. இவர் ரொம்ப ஸ்மார்ட்டா அமெரிக்காவுக்குள்ள இருந்து கிளியர் பண்ணி போறார். அமெரிக்காவுக்கு பக்கத்துல கிளியர் பண்றார். அமெரிக்கா பக்கத்துல சீனாவ நெருங்க விடாம கிளியர் பண்றாரு. இந்த மாரி விஷயங்கள தொடர்ந்து பண்றார். அதுல ஒண்ணு தான் கனடாவாகட்டும், பனாமா ஆகட்டும், கிரீன்லாந்து ஆகட்டும் இத பூரா கை வைக்கிறது. அதுக்கடுத்து இந்த யுஎஸ்ஏட போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறதும் இதுல தான் இருக்கு. இவ்வளவு செஞ்சு சீனாவ நெருங்கும்போது, சீனாவால சமாளிக்கவே முடியாது. காரணம் என்ன அப்புட்ன்னா, ஒவ்வொரு விஷயமா இவர்கள் சேமிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், சீனாவ நெருங்குறக்கு அமெரிக்காவ விட்டு தள்ளி விட்டாச்சு. அடுத்து எங்க? நேரா ஈரானுக்குள்ள போயாச்சு. ஸ்டேட் செக்ரட்டரிய கூப்பிட்டாச்சு. ஈரான நொறுக்கு அப்படின்னு அவர் ஸ்டைல்ல சொல்லி அந்த விஷயத்தையும் வெளில விட்டாச்சு. இப்ப ஈரான எப்படி நொறுக்க போறாய்ங்க? ஈரானோட தொடர்பு வச்சிருக்கியா? தொலைச்சு புடுவோம். ஒண்ணும் உனக்கு கிடையாது. ஃபண்டிங் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து என்ன? உன்னோட கம்பெனி 1 டசனுக்கு தடைகள் அப்படின்னு சொல்லி அமுல்படுத்திட்டார்கள். இப்ப ஈரானோட தொடர்புல உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை. ஈரானோட தொடர்புல உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை. வந்துட்டு போட்டும், அனுபவிச்சுட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துரலாம். நம்மளும் அங்க ஒரு கீ பிளேயர். சீனாவும் அங்க ஒரு கீ பிளேயர். அமெரிக்கா சொல்லுது அப்படின்ட்டு நம்ம பேசாம எங்கேயுமே இருக்க முடியாது. ஏன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் பைடன் கட்சி வந்தா, அவன் வேற மாரி எடுப்பான். ட்ரம்ப் கட்சியே வந்தா இத அனுசரிச்சு போவார்கள். ஒருவேளை அமெரிக்க சிஸ்டத்தையே ட்ரம்ப் மாத்திட்டு, ட்ரம்பே திருப்பி அதிபரா இருந்தா இதே கன்டின்யூ ஆகும். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல இத கட்டம் போட்டு கணிச்சுக்கிட்டு இருக்க முடியுமான்னா முடியாது. இப்ப இந்தியா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதுனா, இந்தியா ஏற்கனவே ஸ்மார்ட்டா ப்ளே பண்ண விளையாட்டுகள ட்ரம்புக்கு புரியிறபடி, ட்ரம்ப் ஏத்துக்கிறபடி விளையாடும் அப்படிங்கிறது தான் டெல்லி தகவல்கள். காரணம் என்ன அப்புட்ன்னா,
ஒரே அடியா நீ சீனா விட்டு ஓடிப்போ இந்தியா அப்படின்னு ட்ரம்ப்பால சொல்ல முடியாது. சொன்னா இந்தியா கேட்காது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஏதாச்சும் ஒரு டீலுக்குள்ள வருவாரு. அந்த டீலுக்குள்ள இந்தியா போகும்போது, ஈரான் கிட்ட இருந்து ஏகப்பட்ட பர்ச்சேஸ் விஷயங்கள குறைக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா சபகர் துறைமுகம் தான் இங்க விஷயமே. அதுல நீ தலையிடக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லும். அதுல நீ தலையிட்டு தொலையாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத அமெரிக்கா ஏத்துக்குமா? அப்படிங்கிறது தான். ஈரான கிளியர் பண்றது மூலியமா இஸ்ரேல காப்பாத்தலாம். அணு ஆயுதம் புதுசா ஒரு நாட்டுக்கிட்ட வரத தடுக்கலாம். அந்த பிராந்தியம் முழுக்க அணு ஆயுதம் தான் எங்களோட உயிர் மூச்சு அப்படின்னு எல்லா பேரும் அது பின்னாடி ஓடுறத தடுக்கலாம். இது பூரா அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா தான் இருக்கும். ஆனா, அத அச்சீவ் பண்றும்போது, அடுத்து இது ஒரு செகண்டரி டார்கெட். அடுத்து சீனாவ நோக்கி போயிருவாய்ங்க. இந்த 2 இடத்துலயுமே இந்தியா பேலன்ஸா போணும். இந்தியாவ அமெரிக்காவும் பேலன்ஸா பார்க்கணும். அப்பதான் நடக்கும். காரணம் என்னன்னா, இந்தியா வெளியேறினா சீனாவோட முதலீடு அங்க ஜாஸ்தியாகும். அமெரிக்கா ஒருவேளை உள்ள இறங்கும் பட்சத்துல சீனா, ரஷ்யா அப்படின்னு பேக்கப் குடுப்பார்கள். இது மேற்கொண்டு தலைவலிய குடுக்கும். சட்டுன்னு ஒரு காலத்துல சீனாவுக்குள்ள அமெரிக்கா போகும்போது, ஈரான் பெரிய அளவு கச்சா எண்ணெய அங்க பம்ப் பண்ணும். இந்த மாரி சுத்தி சுத்தி வரும். இந்த சுத்தி சுத்தி தடைகள் வரக்கூடாது அப்டின்னா, நம்பகமான நாடு, நடுநிலையான நாடு, மியூச்சுவல் பெனிஃபிட்ட விரும்பக்கூடிய நாடு இந்தியாவோட பிரசன்ஸ் ஈரானுக்குள்ள இருக்கணும். அதனால துறைமுகம் தப்பிச்சிரும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைனு. அதுக்கடுத்து நடக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ பொறுத்து இது மாறும் அப்படிங்கிறது தான். மேக்ஸிமம் சபகர்ல இருந்து இந்தியாவ வெளியேத்த முடியாது. அமெரிக்கா அந்த டீலுக்குள்ள இந்தியாவ நிக்க வச்சு பேசும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியா நின்னு பேசாது. வெவ்வேறு டீல்கள்ல ஏதாச்சும் ஒரு அனுசரணையான பர்ச்சேஸ் இந்த மாரி மாறுதல்ல வரும். அதே மாரி ஈரானோட ஆயில் டிரான்சாக்ஷன் இந்தியா குறைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா துறைமுகம் அப்படிங்கிறதுல இந்தியா வலுவா தான் நிக்கும். ஏன் அப்படின்னா சபகர் மட்டும் கிடையாது. நம்ம பிரைவேட்டா கம்பெனிகள் நம்மளோட பிரைவேட் கம்பெனி இந்த துறைமுக ஆதிக்கம் அப்படிங்கிறத ஜாஸ்தியா செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு தலைவலி அப்படின்னு இதுக்கு அனுசரிச்சு போனோம்னா, இந்த பிசினஸ்க்குள்ள இந்திய கம்பெனிகள ஜொலிக்க வைக்கவே முடியாது. இந்திய தனியார ஜொலிக்க வைக்க தான் நாடா அப்படின்னு கத்தக்கூடாது. எல்லா நாடும் தனியார்கள அனுப்பிவிட்டு பின்னாடியே நாட்டோட அரசாங்கங்கள் உள்ள நுழையிறது தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும். அது நடந்துறவே கூடாது இந்தியால அப்படிங்கிறக்காக தான் இந்தியாவுக்கு பெரும் எதிரி சீனா, பாகிஸ்தான் கூட இல்ல. இங்க உள்ள பிரைவேட் செக்டார் தான் அப்படின்னு பல நபர்கள் நம்ப வைக்கப்படுறார்கள். பல நபர்கள் காசு வாங்கிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு கூவிக்கிட்டு திரியிறார்கள். அதனால அந்த பிரச்சனைகள்லாம் ஏதோ கூடலாம், இல்ல குறையலாம். இந்த சபகர் துறைமுகம் நம்ம கைய விட்டு போகாது. அமெரிக்காவோட எந்த ஒரு அழுத்தமும் டெல்லி பணியாதுங்கிறது தான் இன்னைக்கு உள்ள டெல்லியோட சூழ்நிலை. டெல்லியோட முடிவும் இதான். மேக்ஸிமம் கடந்த காலங்கள்ல டெல்லி பெரிய அளவுல ஆட்கள் மாறுறார்கள், அணிகள் மாறுது. அப்படிலாம் டெல்லி எந்த ஒரு பிளானையும் மாத்துனதே இல்ல. இன்னும் சொல்லப்போனா சீனாவுக்கு எதிரா குவாட உருவாக்கிட்டு, குவாட சீனாவுக்கு மட்டும் வச்சுக்க எக்ஸ்க்ளூசிவா. சும்மா அத கொண்டு போய் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தூக்கி சுமக்கணும் அப்படிலாம் ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவே வச்சிருக்கோம். சீனாவோட தலைவலி இருக்கக்கூடிய ஜோன்லயே அமெரிக்காவ இப்படி பதம் பார்க்கிற இந்தியா, ஈரான் விஷயத்திலயும் ரொம்ப சுலபமா பதம் பார்த்துரும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.